சிபிஎஸ்இ +2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரீவேல்யூவேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான கால அவகாசம் வந்து இன்றைக்கி நைட்டு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி ரீவேல்யூவேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு நேத்தோட டைம் முடிஞ்சிருந்தது. ஆனால் இன்றைக்கி ஒரு நாள் இன்றைக்கி நைட்டு வரைக்கும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் ரீவேல்யூவேஷன் அப்ளை பண்ணணுமோ இன்றைக்குள்ளே அப்ளை பண்ணியிருங்க. ஆசிரியர்கள் பணி விதிமுறைகளில் தமிழக அரசு வந்து ஒரு அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர், முதுகலை ஆசிரியர் பதவி உயர்வுக்கு வந்துட்டு இனிமேல் டெட் எக்ஸாம் கிடையாது. அதே மாதிரி முதுகலை ஆசிரியர்களுக்கு வந்துட்டு பதவி உயர்வு வழங்கப்படுறப்ப 18% வந்துட்டு தகுதி வாய்ந்த பட்டதாரி ஆசிரியர்களுக்கு மட்டும் வழங்கப்படும். மின்தடை சம்பந்தமாக மின்வாரிய தலைவர் ராதாகிருஷ்ணன் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னம்னா, டெய்லி இரவு நேரங்களில் சில பகுதிகளில் வந்துட்டு கரண்ட் கட் ஆகுறது உண்மைதான். இது வந்து மின் விநியோக பிரச்சனை கிடையாது, பகிர்மானம் சம்பந்தமான பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிலிண்டர் விலையை வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. ஏப்ரல்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் 3 முறை வந்து சிலிண்டரோட விலை வந்து உயர்ந்திருக்கு. இப்போ வந்துட்டு வீட்டு உபயோகத்திற்கான சிலிண்டரோட விலை வந்து ரூபாய் 29 வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. தமிழ்நாடு முழுவதுமே அரசு நிதியுதவி பெறும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷனுக்கான கவுன்சிலிங் வந்துட்டு நாளைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த கவுன்சிலிங் வந்து 16ஆம் தேதி வரைக்கும் நடைபெறும். அதே மாதிரி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் 2 லட்சம் சீட்டு இருக்கிற நிலையில் 3 லட்சத்துக்கும் அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க.